ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். கிளம்பியாச்சு சிவன் கோயிலுக்கு. காலையிலேயே பாருங்க, பஸ் எவ்வளோ கூட்டம் ரஷ்ஷாக இருக்கு. கரெக்டாக 6 மணிக்கு கோவிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா பஸ் டிராவல் ஒரு 1/2 hour இருந்து வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம சாமியை பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பூஜை நடந்துட்டு இருக்குது. நம்ம கவசம், வேல்மாறல், திருவாசகம் படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கவசம் படிக்கலாம், அப்புறம் வேல்மாறல், அப்புறம் திருவாசகம். நான் இதை மார்கழி ஃபுல்லு செஞ்சிட்ருக்கேன். 6:10 படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 6:40 ஆயிடுச்சு. நீ போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்பலாம். தரிசனம் இனிதே நிறைவடைந்தது. என்ன ஒரு அருமையான தரிசனம். நம்மை போலவே இந்த பூனையும் தஞ்சமடைந்துள்ளது இச்சிவன் கோயிலுக்குள். திருவாசக வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இக்கோபுர அழகை காண கண் கோடி வேண்டும். என்ன ஒரு அழகான கோபுரம். எத்தனை கதை இந்த கோபுரத்தில் அரங்கி இருக்குது. புகழ்ச்சோழர் மண்டபத்திற்குள்ளே ஐயப்பன் திருமுடிகள் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். வீட்டுக்கு கிளம்பணும், ஆனால் கிளம்ப மனசு இல்லை. நெஞ்சமெல்லாம் சிவனே என் அப்பனே. என்ன பண்ணுறது, நம்ம கோயிலே இருக்க முடியுமா? வீட்டுக்கு போகணும். இந்த மார்கழி மிகவும் சிறப்பான மார்கழி. ஊரில் மத்தியபுரீஸ்வரரை வேண்டிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கல்யாண பசுபதீஸ்வரர் அருள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. சிவன் நமக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. சிவனே கதின்னு சரணடைஞ்சு பாடுங்களே. வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. நம்ம அப்போ ஆரம்பிச்சுட்டா அவ்வளோ நல்லா இருக்கு. நான் உட்காந்துருக்குற இதே இடத்துல, இதே சோழர் மண்டபத்திற்கு ராஜராஜ சோழன் வந்திருப்பாரு. கருவூர் சித்தர் இங்கே தான் இருந்திருப்பார். இதெல்லாம் நினைக்கும் போது பாசில் இருக்குது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் இந்த சிவாலயத்துக்கு வாங்க. நம்ம சிவனருளை வாங்கிக்கோங்க. நிஜமாக உடம்பு மனசு அவ்வளோ ஒரு அமைதியாக தெளிவாக இருக்குது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் வானகமும் எல்லாம் சிவமயம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்ன ஒரு தெய்வீகம். நம்முடைய சிவாலயத்தில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டைம் சாமி கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். இதுதான் என்னோட சாமியறை. இன்றைக்கி நெய்வேத்தியம் எதுவும் செய்ய டைம் இல்லை. ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வரக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால் ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு வச்சுருக்கேன். இது சந்தான கிருஷ்ணர். இதுதான் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த முருகர் படம் தான் முதல்ல நம்ம பூஜை அறைக்கு வந்த கடவுள். வெங்கடாச்சலபதி, பண்ணாரி அம்மன். எனக்கு பண்ணாரி அம்மன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். என்னோட அம்மாவே பண்ணாரி அம்மான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பண்ணாரி அம்மன் மேல ஒரு அன்பு, பக்தி எல்லாமே இருக்கும். பழனிமலை ஆண்டவன், திருச்செந்தூர் ஆண்டவன். இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் சாயப்பா. எங்கள் அம்மா சாயப்பாவோட தீவிர பக்தை. அன்னலக்ஷ்மி, ஸ்ரீராமர் இருக்கிறாரு. நிறசொம்பு தண்ணி எப்பவுமே நம்ம பூஜை அறையில் வைக்கணுங்க. சாமிக்கு என்ன படைச்சாலும் என்ன வச்சாலும் நிறசொம்பு தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்க 2 பேரும் எங்கள் பாப்பாவோடைய ஃபேவரட். ஹனுமன்ஜி, பிள்ளையாரப்பா. எங்கள் பாப்பாவுக்கு இந்த 2 சாமியும் ரொம்ப இஷ்டம். அதனால் அவளுக்காக இது இருக்குது பூஜை அறையில். கணக்கம்பட்டி சித்தர், சாய்ராம், சாயப்பா, இது எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு, என் கணவருக்கு ஃபேவரட்டான சாமிங்க. எங்கள் பெரிய பாப்பாவும் நானும் தீவிர முருக பக்தர். அதனால் எங்கே பார்த்தாலும் முருகன் தான் நிறைஞ்சிருப்பார். சின்ன பாப்பாவுக்காக பிள்ளையார் அப்பாவும் ஹனுமன். அவங்க தீவிர ஹனுமன் பக்தர். நமக்கு எப்பவும் முருகன் தாங்க. எனக்கு என்னமோ முருகன் ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஃபீல் சின்ன வயசுலேருந்து ஆகும். எனக்கு அண்ணா தம்பி இல்லை, நாங்கள் 2 பொண்ணுங்க தான் எங்கள் வீட்டில். என்னோட அப்பா சிவன், என்னோட அண்ணா முருகன், பண்ணாரியம்மன் என்னோட அம்மா. அது ஏனோ என் மனசில் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நான் அப்படித்தான் நினைப்பேன். இவங்க என் குடும்பமாக எனக்கு தோணும். என்னோட அண்ணன் முருகன், எனக்கு எல்லாமே என் முருகன் தான். என் அப்பா சிவன் தான். இந்த யானை பார்த்தீங்கன்னா இது ஒரு கிஃப்டில் வந்துச்சு. அழகாக இருக்குன்னு இதில் ஒன்றில் குங்குமமும் ஒன்றில் சந்தனமும் வச்சுருக்கோம். இன்னும் டெக்கரேட் பண்ணலாம். இன்னைக்கு காலையிலேக்கு இடியாப்பம், தேங்காய் பால்.
இடியாப்பம் வந்து கொஞ்சம் பெரிய அச்சில் தான் புளிவேன், கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் பாப்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் எப்படி இருக்குது மகிமா? சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சுலடா இடியாப்பம் செஞ்சு. நல்லா இருக்கு. காலையில் 4:30 எந்திரிச்சது, தண்ணி மட்டும் தான் குடித்தேன். இன்னைக்கு ஜூஸ் எல்லாம் போடல, டைம் ஆயிடுச்சு. பாப்பாங்களுக்கு பசி, ஊரில் இருக்கோம். அதனால் டக்குன்னு இடியாப்பம் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்றோம். செம இடியாப்பம். இப்படி குட்டி குட்டி இட்லி மாதிரி தான் ஊற்றுவேன். அப்போ தான் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. பெருசாக ஊற்றுனா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. குட்டி குட்டியாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. எப்படா இருக்கு? பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம். லஞ்சுக்கு என்ன பண்ணலாம்? பிரியாணி பண்ணலாமே. இன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு பார்க்கலாமா? கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாம் போட்ட புலாவ், மரவள்ளி கிழங்கு. புலாவ் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா சின்ன பாப்பா சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டா. தயிர் பச்சடி, 2 விதமான தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு வெறும் வெங்காயம் தயிரும் போட்டு, ஏன்னா அம்மாவும் சின்ன பாப்பாவும் காரம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த தயிர் பச்சடி. இது பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நிறையாவே காரம் போட்டு, ஏன்னா நானும் பெரிய பாப்பாவும் காரம் விரும்பி சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பிரியாணி விடவே இந்த புலாவ் தான் எங்கள் வீட்டில் நல்லா ஓடும், செல்லுபடி ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மகிமா எப்படி இருக்கு புலாவ்? எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கா ரத்துமா? நல்லா இருக்குமா மகிமா? டேய், பிரியாணி பிடிக்குமா இந்த புலாவ் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்குமா? இதுதான் பிடிக்குன்னு சொன்ன, பொய் சொன்னியா? ரெத்து உனக்கு? ஓகே.